இதற்கான கீவேர்டு என்ன அப்படின்னா முன்னிலை மற்றும் தயார் நிலை. முன்னிலைனா என்ன அப்படின்னா ஒரு பொருளோ அல்லது ஒரு குழு இருக்குது அப்படின்னா அதனுடைய முன்பக்க இடத்தை குறிப்பது. இப்ப பாருங்க, கப்பலின் முற்பக்கம் முன்பக்க இடத்தை குறிக்குதா. அடுத்தது ஆட்டின் தலை, ஆட்டினுடைய முதற் பகுதியை குறிக்குது. அடுத்தது படை வகுப்பு, படையினுடைய முன்வரிசை. இதெல்லாம் முன்னிலையை குறிப்பது. அடுத்தது துணைக்கருவி ஆயத்தம், இது தயார் நிலை. ஒரு செயலுக்காக துணைக்கருவினுடன் ஆயத்தமாக இருப்பது. ஆயத்தமாகனா தயாராக இருப்பது. அப்ப தயார் நிலைன்னு வரும்போது உங்களுக்கு துணைக்கருவியும் ஆயத்தமும் வந்துடும். ஒரு செயலுக்காக துணைக்கருவியுடன் ஆயத்தமாக இருப்பது. அப்ப அணியம்னாவே உங்களுக்கு முன்னிலை மற்றும் தயார் நிலை. அடுத்தது அணியம், ரன்னகரம் நீ வரும்போது இதனுடைய பொருள் பாத்தீங்க அப்படின்னா காற்று, வாதரோகம், பிறக்கை, அச்சம். இது பாத்தீங்கன்னா இரண்டு வடமொழி சொல்லின் திரிபு தான் இந்த பொருள். இதுல என்ன இரண்டு வடமொழி சொல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் அணிலம். அணிலம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கீழே தெரியும் அணிலம் தான் இருக்கு பாருங்க. அதுக்கு இதுக்கு ஒரே பொருள் தான் வருது, காற்று, வாதரோகம், பிறக்கை, அச்சம். அப்ப அணிலம் இந்த சொல்லினுடைய திரிபு தான் அணியம். இப்போ அணியம்னா அணிலம்னா வடமொழியில காற்று. காற்றினால் வரக்கூடிய நோய் தான் வாதரோகம். அதாவது வாயு அதிகரிக்கும் போது வாதம் வரும். ஓகேவா. அப்ப காற்று, வாதரோகம் இது அணிலம்ங்கிற சொல்லிலிருந்து திரிபாகி வந்த பொருள். அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா அந்நியம். அதாவது யாராவது ஒருத்தவங்கள உங்களுக்கு உறவினரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க உறவினர் இல்ல அந்நிய உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்நியன்னா வேற, பிற. அதான் பிறக்கை. வேற, பிற அப்படிங்கிறத குறிப்பதுதான் அந்நியம், பிறக்கைன்னு சொல்றோம். அச்சம் இது எப்படி அந்நியத்துல அப்படின்னா தமக்கு தொடர்பில்லாத வேற ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய அச்சம் தான் இத அந்நியத்துல வருது. அப்ப அணியம்னா உங்களுக்கு எது ரெண்டு சொல்லு வடமொழி சொல்லுனுடைய திரிபுங்கிறது உங்களுக்கு வரணும் அப்படின்னா அணிலம், அந்நியம் இதனுடைய திரிபு தான்